கொஞ்சம் காமெடி பண்ணா வில்லன்றதே திரும்ப வில்லன் பண்ண ஆரம்பிச்சேன்னு வைய தாங்க மாட்டீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயங்கொண்டத்துலேருந்து அரியலூர் வழியாக திருச்சிக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஸ்ரீ வெங்கடேசா பஸ்ஸில். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் இந்த பஸ்ஸை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யாராவது இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இந்த பஸ்ஸில் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நான் கேட்ட உடனே அண்ணன் வீடு எடுக்க ஒத்துக்கிட்டாங்க. வீடு எடுக்க பர்மிஷன் கொடுத்த டிரைவருக்கு இந்த வீடியோ நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நார்மலான ஸ்பீட்லேயே ரொம்ப சூப்பராக அழகாக ஓட்டு போயிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது. உங்கள் யாராருக்கெல்லாம் பிடிக்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே மறக்காமல் இந்த ரூட்டில் எதனா வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பஸ்ஸு ஜெயங்கொண்டத்துக்கு ஒரே சிங்கிள் தான் வரும். காலைல 9:45 அந்த ஒரு சிங்கிள் மட்டும் தான் வரும். மற்றபடிலாம் வராது. அரியலூர் மட்டும் தான் வந்துட்டு போவாங்க. மணக்கதில் இருக்குது இந்த டோல்கேட்டு. ஜெயங்கொண்டத்துலேருந்து திருச்சி போகிறதுக்கு மொத்தம் 2 டோல்கேட் இருக்குது. அதில் ஒன்று தான் இது. இப்போ நம்ம கைகாட்டியில் இருக்கோம். கைகாட்டிலேருந்து யாராவது வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் வீடியோவை ஒரு லைக் பண்ணி நீங்கள் எந்த ஊர் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அரியலூர் 4 ரோட்டில் இருக்கோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்போ வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம புது பஸ் ஸ்டாண்டு போவோம். ஏன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து நம்ம திருச்சி போகிறதுனால இப்படி போக வேண்டியது இருக்கிறது. பெரம்பலூர் போகிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு புது பஸ் ஸ்டாண்டு போயிட்டு தான் அப்புறமேலுக்கு பழைய பஸ் ஸ்டாண்டு வருவாங்க. இப்போ திருச்சி போகிறதுனால ஃபஸ்ட்டு பழைய பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு அப்புறம் புது பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அப்படி போயிடுவாங்க. இப்போ பஸ் ஸ்டாண்டு வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு தாண்டி போய்கிட்டு இருக்குது. புது பஸ் ஸ்டாண்டு வந்து அரியலூர் அவுட்ரு பைபாஸில் வச்சுருக்காங்க. இதுதான் அரியலூர் நியூ பஸ் ஸ்டாண்டு.
பின்னாடி பாருங்கள் ரமணாகுளம் பஸ் நிற்கிது. ரமணாகுளம் பஸ் வீடியோ எடுத்திருக்கோம், மறக்காமல் அதையும் பாருங்கள். இப்போ நம்ம அரியலூர்லேருந்து கிளம்பியாச்சு. மறக்காமல் இந்த ரூட்டில் என்னென்ன வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த வீடியோன்னு சொல்லிட்டு எந்த பஸ்ஸுக்கு அதிகமாக கமெண்ட் வருதோ அடுத்து அந்த பஸ்ஸை நான் போடுவேன் நான். நம்ம கீழப்படூர் நியூ பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். இதுதான் கீழப்படூர் பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் யாராவது ஆல்ரெடி இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ போகலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவாங்க. நேச்சுரலோட ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் வீடியோ எடுத்திருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம கல்லங்குடி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். கல்லங்குடியிலேருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் எந்த வீடியோ போகலான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதான் பழைய புல்லாம்பாடி அவுட்ரு பைபாஸ். இப்போ இதையே ஒதுக்கிட்டாங்க. நம்ம புல்லாம்பாடியில் இருக்கோம். நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ போகலான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
இதான் லால்குடி 4 ரோடு. லெஃப்ட்டில் போனால் பஸ் ஸ்டாண்டு போவோம். ஆனால் பஸ் ஸ்டாண்டு போக மாட்டோம். நம்ம வந்து இங்கே நிப்பாட்டிட்டு டேரெக்டாக போயிடுவோம் நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு. லால்குடியில் நிறையா வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. ஒரு 3 மணி நேரம் கிட்ட நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம். எனக்கு சுத்தமாக டயர்டாக தெரியல. ஏன்னா இந்த பஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த பஸ்ஸில் வந்ததுனால எனக்கு ரொம்ப சுத்தமாக டைம் போனதே தெரியவே இல்லை. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ பண்ண சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டீஸ். மறக்காமல் ஆனந்த பறவை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, டாட்டா, பாய்.